ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிராணி 3ல் வந்து ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிலை விட்டு வெளியே போய்க்கலாம். அங்கே டெடிபேர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இது ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே போய் சவுண்டு கொடுத்து கிராண்ட்பா வர வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் கிராண்ட்பா மட்டும் தான் இருப்பான். அந்த மொட்டையை எங்கே இருக்கானோ அவன் மொண்டையிலே பார்த்து ஒன்று போடணும். நம்ம டக்குன்னு சவுண்டு வர வச்சுட்டு மேலே போய் அங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். இல்லை பொறுக்கி பயிலே எங்கெல்லாம் இருக்க? இப்போ நம்ம ஃபேஸ்ட்டாக வெளியே போய்க்கலாம். அந்த மொட்டை அங்கே தான் போகிறான். குண்டு மொட்டையை நான் வரேன்டா. டக்குன்னு நம்ம மேலே போய்க்கலாம். பேசு. நம்ம ஃபாஸ்ட்டாக மேலே போயிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, மேலே தான் போகணும். சரி, இந்த வழியாக போயிட்டு அங்கே ட்ராவெல்லாம் திறந்து பார்க்கலாம். இந்த ட்ராவெல்லாம் திறந்து எதில் வெப்பன் கீ இருக்குது. இப்போ வெப்பன் கீ மட்டும் என் கையில் கிடச்சி இந்த மொட்டையை மண்டையிலே 2 போடு வெப்பன் கீ. இப்போ நம்ம அப்படியே லிஃப்ட் வழியாக வேணாம், நம்ம அப்படியே கல் எடுத்துகிட்டு 2-3 கல் எடுத்துகிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம். எப்படியோ மொட்டையன் கீழேருந்து இப்போ மேலே வந்திருப்பான். நம்ம அதுக்குள்ளே கல் எடுத்துகிட்டு இங்கே ஒரு கல் இருக்கணும். இங்கே ஒரு கல் தான் இருந்துச்சு, எங்கேயோ பார்த்தேன், இங்கே இல்லை. சரி, அப்படியே இது வழியாக போகலாம். எங்கேயாச்சும் கல் இருக்கும், ஒரு கல்லாச்சும் கிடைக்கணும். இந்த ஒரு கல் கூட காணும். அங்கே ஒரு கல் இருக்குங்க. ஃபஸ்ட்டாக போ. வேறு ஃபாஸ்ட்டாக வேறு போக மாட்டேங்குது. இப்போ இந்த கல்லை எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துகிட்டு ஒரு கல் பத்தாதே, இன்னொரு கல் தேவைப்படும். அதனால் இந்த வழியாக போயிட்டு கல் இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே அந்த வழியாக போயிடலாம். இங்கே ஏதாச்சும் கல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு கல் கூட நீங்கள் வீட்டே சுற்றி வந்துட்டேன். சரி, ஒரே ஒரு கல் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம எப்படியாச்சும் தாக்கு பிடிக்கணும். அதனால் நம்ம அப்படியே நைஸாக கிராண்ட்பா இருக்கான்னு பார்த்து அப்படியே போவோம். கிராண்ட்பா எங்கேயாச்சும் நீ தான் சொல்லிட்டு வாடா. நம்ம அவன் ரூம்குள்ளே போயிட்டு டக்குன்னு இந்த வெப்பனை எடுத்து போடு. புள்ளிகள் கிடச்சிருச்சு. இல்லை கிராண்ட்பா, இப்போ வாடா, அவன் சொட்ட மேலே 2 போடுண்டா. வந்துட்டான் போடு. அவன் துப்பாக்கியை வாங்கி நம்ம அவனையும் சுட்டலாம். அப்பாடா, அங்கே புல்லட் இருக்க எடுத்துக்கலாம். எங்கெங்கேயோ போகுதுங்க. டக்குன்னு புல்லட் எடுத்துகிட்டு நம்ம மேலே போய்க்கலாம். போய் அந்த அண்டன் காக்கா கொண்ட காரி அந்த காக்காவை முதல் போட்டு தரணும். கிராண்ட்பா முழிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த கதவை டோரை தொடங்கணும். 2 மினிட்ஸ் ஈஸி பண்ணால 2 மினிட்ஸ் கிராண்ட்பா வந்து நல்லா படுத்து தூங்குவோம் நம்ம சுட்டனால. அதனால் நம்ம டக்குன்னு ஈஸி மூடு கிடையாது, ஹார்ட் மூடு இல்லை. நம்ம டக்குன்னு மேலே போய் அந்த காக்காவை சுட்டு தள்ளுவோம். அண்டன் காக்கா கொண்டக்காரி, நீங்கள் தான் இருக்கியா? இந்த காக்கா கிட்ட என்ன இருக்குது? சுவிட்ச் பாக்ஸு போடு, இதை சுட்டு தள்ளிடலாம். போடு சாப்பிடு. இல்லை பொறுக்கி பயிலே என்னோட காக்காவை ஆடுறா சாவடிச்சது, அவனை சும்மா விட மாட்டேன்டா. ஏதோ வாய்ஸ் கேட்குது. கிராணி பேசுறது போல இருக்கே. ஐயோ, நம்ம கிராணியோட பெட்டு சுட்டுட்டோம். சரி, அது பெட்டாச்சு சரி, கிராணியை தான் நம்மளால் சாவடிக்க முடியல. அது பெட்டாச்சு செத்து போச்சு. அதுவே ரொம்ப பெருசு. இப்போ வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ் எடுத்து கீழே அந்த வாசலுக்கு நேராக போட்டு வச்சிடலாம். அப்போ தான் வந்து நம்மளால ஈஸியாக எடுக்க முடியும். இல்லை கீழே போய் மாற்றலாம். நல்ல வேலைங்க, இந்த ஷெட்டு மேலே மட்டும் வந்துச்சு. இப்போ நம்ம கீழே இந்த துப்பாக்கி நம்ம இங்கேயே வச்சுட்டு போடலாம். இல்லைன்னா மொட்டையை எடுத்துருவோம். அடுத்தது இப்போ கீழே போயிட்டு மொட்டையை வந்தாலும் வருவான். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே போய் அந்த டெடிபேர் தான் எடுக்க போகிறோம். நடுவில் மொட்டையை வந்தால் நம்ம செத்தோம். ஆனால் அவங்ககிட்ட கன் இல்லை. நல்ல வேலை, அவங்க கையை வச்சு அடிக்கிறதுக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். கீழே போகலாம். கீழே போகலாம். மொட்டையை மட்டும் இருந்தால் நம்ம சோழி பிடிச்சி. இல்லை பொறுக்கி பயிலே எங்களே இருக்க? இவன் மொட்டையை வாய்ஸ் கேட்குதுங்க. இங்கே இருக்குடா டெடிபேர். இவன் மொட்டை வேறு வரான் போல இருக்கு. நம்ம சீக்கிரமாக போகணும். நம்ம சீக்கிரமாக இந்த கதவு திறந்து அந்த டெடிபேர் எடுக்கணும். இல்லை மொட்டையை வந்துடுவான். சீக்கிரமாக இந்த கதவை திறந்து நம்ம எடுத்து டெடிபேர் எடுத்தாச்சு. போச்சு. இப்போ மொட்டையை வெறி கொண்டு நம்ம துரத்திக்கிட்டு இருப்பான். ஃபாஸ்ட்டாக மேலே போனோம். நைஸாக மொட்டை இருக்கானு பார்த்துட்டு போகணும். மொட்டையா எங்கே இருந்தாலும் சொல்லிட்டு வா. மொட்டையா ஐயோ
சீக்கிரம் போகணுமே. போச்சுடா, செத்துட்டோம். நினச்சேடா இப்போ நம்ம வேறு செத்துட்டோம். ஒட்டை வேறு கன் எடுத்து திரிஞ்சிட்ருப்பான். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக ஜெயிலேருந்து வெளியே போய் அந்த டெடி பேர் எடுத்துன்னு மேலே போய் முதல்ல சிலிண்டரை அவள் சாவடிக்கணும். மொட்டையை சொல்லிட்டு தானே வர சொன்னேன், சொல்லாமல் அப்படியே பட்டக்குன்னு போட்டான். இருட்டுனால அவன் எங்கே இருக்கானே தெரியல. மொட்டையை கையில் கடிச்சான். அவன் மண்டியில் ஆணி சொருக்கி மாலை போடுவேன். நம்ம கையில் வெப்பன் தான் நல்லாயிருக்கும். கூட கூட அவங்க தாங்க தெரிய இருக்கும். அப்படியே நைஸாக மொட்டையை வரான்னு பார்த்துட்டு போகணும். இந்த தடவை மொட்டையங்கிட்ட மாட்டக்கூடாது. ஏன்னா நம்ம டே 2க்கே வந்துட்டோம். இந்த டெடிவருக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு மேலே போவது தான். ஸ்லெண்டர்னாக்கிட்டேருந்து நம்மளுக்கு என்ன கீ கிடைக்குதோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கணும். சீக்கிரமாக போகணும். பாடி இப்போ அந்த மொட்டையும் கையில் வேறு கன் இருக்கும். ஐயோ மொட்டையை வந்தான். போடா மொட்டையை இப்போ வந்து சொல்கிற ஆளையும் மூஞ்சியும் பாரு. கன்னை வேறு எடுத்துட்டாங்க இந்த மொட்டையை. ஃபஸ்ட்டு போய் ஸ்லெண்டர் நம்ம சாவடிக்கணும். ஹாய். போன பாட்டில் நீ தானே சாவடிச்சுன்னு சொல்லு. போன பாட்டில் நீ தாண்டி என்னை சாவடிச்ச. இரு உனக்கு ஆப்பு வச்சுட்டேன்டி சாவடி. ஸ்லெண்டர்னாக்கிட்டேருந்து நம்மளுக்கு சேஃப் கீ கிடச்சிருக்கு. அப்படியே நைஸாக கீழே போய் சேஃப் கீயை திறந்துடலாம். லிஃப்ட் வழியாக போகல, இல்லைன்னா மொட்டையை வந்து நம்ம டக்குன்னு போட்டுருவோம். லிஃப்ட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். மொட்டையை வேறு அங்கே மேலே தான் இருப்பான். அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். லிஃப்ட் வந்துருச்சா? இப்போ பொறுமை, லிஃப்ட் வந்துட்டு இருக்கு. இப்போ லிஃப்ட்டு கீழே போயிட்டு பொறுமையாக போவோம். அதே நம்ம செகண்ட் ஸ்டாப்பில் இறங்கி அந்த டேபிள்குள்ளே நுழைஞ்சிட வேண்டியதான். ஓகே, இப்போது வந்து யாராச்சும் இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் போகணும். டக்குன்னு மொட்டையை வந்து போட்டு தள்ளிடக்கூடாது. இதுக்குள்ளே ஐயோ மொட்டையை வரும். நம்ம டக்குன்னு சேஃப்டியை திறந்து வச்சிட வேண்டியதான். சேஃப்டியை தோற மொட்டையை வரான்னு சொல்லு. மொட்டையை வேற வரான், சத்தமாக சொல்லு. இந்த மொட்டையை வேற வரான், சீக்கிரம் தோறா. அவன் டக்குன்னு சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போ. மொட்டையை மேலே போயிருப்பானோ? அப்போ நம்ம கீழே போயிட வேண்டியதா. சீக்கிரம் போகலாம். மொட்டை மேலே தான் போயிருப்பான். சீக்கிரம் போ. அப்படியே நம்ம இது வழியா எஸ்ஆ கீழே போயிடலாம். சத்தமாக சொல்லி நம்ம சீக்கிரமாக போய் ஷெட்டிக்கிட்ட போய் ஷெட்டிக்கு திறந்த அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும். நடுவில் மட்டும் மொட்டையை வந்துடவே கூடாது. இந்த மொட்டையை நினச்சா பெரிய பயமாக இருக்குது. இந்த மொட்டை கன் இருக்கனால பொட்டுன்னு போட்டுருவான். கிராணி கூட பரவாயில்ல, ஆனால் மொட்டை எனக்கு சரியாக காது கேட்காது. அதனால் நம்ம எந்த பொருள் கீழே போட்டாலும் அவன் உடனே வரமாட்டான். ட்ரெயின் கீ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அது இப்போ வாசலில் போட்டு வாசலில் அப்படியே இங்கே ஏதாச்சும் ஒரு கல் இருந்தால் எடுத்துக்கலாம். கல் இந்த ஒரு கல்லை எடுத்துக்கலாம். அப்படியே இங்கே போட ட்ரெயின் கீயை போட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போகலாம். மேலே போய்ட்டு உண்டிகோல் எடுத்துக்கலாம். இங்கே தான் உண்டிகோல் கிடக்குது. சரி மேலே போ. நம்ம மொட்டையை வந்தால் சுட்டுக்கலாம், இல்லைனா இந்த குண்டை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கீழே ஒரு கண்ணாடியை உடைச்சி அதுக்குள்ளே கிராபரை எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டோரில் வேறு என்ன இருக்குதுன்னு தெரில. அதனால் நம்ம டக்குன்னு மேலே போய்க்கலாம். உண்டிகோல் இங்கே போட்டுட்டு கிராணி ரூமில் நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கவே இல்லை. அதனால் உண்டிகோல் இங்கே போட்டுட்டு டக்குன்னு கிராணி ரூமில் போய் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த கிராணி ரூமில் ஏதாச்சும் நல்லதாக இருந்துச்சு அப்புறமேட்டு நம்ம மறுபடியும் கீழே வர முடியாது. துறடா. அப்புறம் மொட்டையை வந்து நம்ம போட்டு தள்ளிடுவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? போடு காயின்னு. இதை டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். காயின் எடுத்து மேலே வழியாக அப்படியே கீழே போட்டுடலாம் வாசலில். அடுத்து இன்னும் நம்மளுக்கு அந்த ஆக்சிலேட்டர் மட்டும் கிடச்சா போதும்டா. இங்கேருந்து போடாத.
இங்கேருந்து அப்படியே நம்ம காயினை கீழே போடலாம். இப்போ நம்ம அந்த உண்டிகோலை எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஓட்டை வழியாக கீழே போகலாம். ஓட்டை வழியாக போடா, ஓட்டை வழியாக போடா. இல்லை பொறுக்கி பையிலே எங்களே இருக்க. இது வழியாக போகலாம். அதனால் நம்ம அந்த ஓட்டை வழியாக போகலாம். சிலிண்டர் நான் ரூம் வழியாக போயிட்டு அப்படியே லிஃப்ட் வழியாக இறங்கி கீழே போய் அந்த கண்ணாடியை உடச்சி அந்த குரோபரை எடுக்கணும். இன்னும் 2 பாக்ஸ் இருக்குது, அதில் மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்தா போதும். லிஃப்ட் வழியாக போக வேண்டியதான். லிஃப்ட்டு கீழேருந்து இங்கே வருது. இப்போ லிஃப்ட் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம லிஃப்ட்டில் ஏறி கீழே போய் அந்த கண்ணாடியை உடச்சி இந்த குரோபரை எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மக்கிட்ட ஒரே ஒரு கல் தான் இருக்குது. இதை வச்சு மொட்டையை வரலன்னா டக்குனு போட்டு தள்ளிட்டு இன்னொரு கல் எடுக்கணும். அப்படி மொட்டையை வரலைன்னா நம்ம டக்குன்னு கண்ணாடியை உடச்சி குரோபரை எடுத்துகிட்டு வரோம். 2த்துல நம்மளுக்கு ஒரு வழி தான் இருக்குது. மொட்டையும் வரல, நம்ம நைஸாக இது வழியாக போயிட வேண்டியதான். அப்படியே கீழே போய் ட்ரெயின் கிட்டே போய் அந்த கண்ணாடியை உடச்சிடலாம். நடுவில் மட்டும் மொட்டையை வந்தால் இதை வச்சு போட்டு தள்ளிடுவேன். சீக்கிரமாக போகலாம். ஒரு மொட்டை இங்கே தான் இருப்பானா, மொட்டையை வரும் பின்னாடியா. இப்போ நம்ம டக்குன்னு மொட்டையை பின்னாடி வர மாதிரி சவுண்டு கேட்குது. அதனால டக்குன்னு இதை உடச்சி இதை கூட புதிச்சிட வேண்டியதான். மொட்டையை வந்தாலும் வருவான், அதனால நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம். மொட்டையை வந்தோடனே நான் வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ண. மொட்டையை வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் மொட்டையா பார்க்குறா பாருங்க. என்னடா கையில் கன்னை வச்சுட்டு நிற்கிற? உன்னைய சும்மா விட மாட்டேன்டா. வெளியே வாடா பார்ப்போம். வருவேன்டா. நான் அப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன்டா. துப்பாக்கி வச்சுருக்கான். ஐயோ, கிராண்ட் பவர் இங்கே நிற்கிறான். துப்பாக்கி வேறு வச்சுருக்கான். ஜஸ்ட் நம்ம இந்த கதவை திறந்தோம் வந்து போட்டுருவான். இங்கே காண போய்ட்டா. ஐயோ வந்துட்டான்டா. துப்பாக்கி வச்சுருக்கானாலும் ஜன்னல்லையே பொட்டுன்னு போட்டுருவான். இப்படி ஓவராக இப்போ குரோபர் மட்டும் எடுத்துருவேன்னா கதவை திறந்துருவானே. இங்கே தான் நிற்கிறான். வேறு வழியே இல்லை. இப்போ நம்மகிட்ட ஒரு கல்லும் இல்லை. பேசாமல் இதெல்லாம் எடுத்து போயிட்டான்னு நினைக்கிறேன். குரோபரை எடுத்துட்டு மொட்டையும் போகிறான். அப்படியே போகிறானான்னு பார்ப்போம். அப்படியே பொறுமையாக போவோம். இந்த டப்பாவை திறந்து பார்ப்போம். இந்த டப்பாவை திறடா, சும்மா திற. அப்போ ஐயோ, தீப்பெட்டிலாம் நமக்கு தேவையில்லை. இப்போ மேலே ஒரு டப்பா இருக்குது, அதை மட்டும் திறந்து பார்த்தா அதில் ஆக்சிலேட்டர் இருக்கணும். மொட்டை இப்போ தான் போயிட்டுருக்கு. அவன் மேலே மட்டும் போனா ஐயோ மேலே போகிறானே. வேறு வழியே இல்லை. மொட்டையை நம்மளை பார்த்துட்டானால இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். மொட்டையை நம்மளை பார்த்துட்டானாலும் இங்கே ஒழிஞ்சிக்கலாம். அவன் திரும்பி வந்தாலும் வருவான். டே மொட்டை, நீ வந்து அவனை சும்மா விட மாட்டேன். நம்மக்கிட்ட இப்போ கையில் ஒரு கிராபர் மட்டும் தான் இருக்குது. துப்பாக்கி இல்லை, உண்டிகோலும் இல்லை, வெப்பனே இல்லை. நம்ம வெப்பனை ஒரே ஒரு தடவை தான் கிராண்ட்பா மேலே யூஸ் பண்ணியிருக்கோம். கன்னையும் உண்டிகோலையும். இதை பொறுக்கி புள்ளையே எங்கெல்லாம் இருக்க? உன்னை சும்மா பண்ண மாட்டல. போன தடவை தான் கிராணி தூளை ஜெயிச்சிட்ட. கிராணி தீல ஒன்னால் ஜெயிக்கவே முடியாது. மொட்டை, நீ வாடா, அவனை வச்சுக்கிறேன். சரி, அவன் வரலன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம லிஃப்ட் வழியாக போயிட வேண்டியதான். அவன் மேலே தான் போயிருக்கான். ஸோ மேலேருந்து வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் நம்ம லிஃப்ட் வழியாக சிலிண்டர் ரூமுக்கு போயிட வேண்டியதான்.
அப்படியே நம்ம இது வழியாக போய் அங்கே இருக்க லிஃப்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்லெண்டர் போயிடலாம். நீங்கள் ஈஸி மோடில் போட்டனால லிஃப்ட்லாம் ஒர்க் ஆகுது. இதே ஹார்ட் மோடில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக லிஃப்ட்டு ஒர்க் ஆகாது. நோ எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லும். அதனால் லிஃப்ட்டு கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நல்ல வேளை நம்ம நேரம் லிஃப்ட்டு ஒர்க் ஆகுது. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்லெண்டர் போய் அங்கே இருக்க டப்பாவை திறந்து பார்த்தா அதில் வந்து ஆக்சிலேட்டர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிராண்ட்பாவை விட்டு தப்பிக்கிறதுக்கு தான் ஒரே போடு, நமக்கு ஆக்சிலேட்டர் கிடைச்சிருச்சா. இனிமேல் பாரா லிஃப்ட் வழியாக போ சொன்னேன், கரெக்ட் பிடிச்சிருவேன். சரி, நம்ம இது வழியாக கீழே போய் இந்த லிஃப்ட் வழியாக போய்க்கலாம். அப்படியே குளிச்சு ஸ்லோ லிஃப்ட் வரைக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு காயின் எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லைன்னா நம்மளை வந்து அது போக விடாது. அந்த ஒன்று இருக்கும்ல அது. அதனால் நம்ம இது வழியாக போய் அப்படியே ஆக்சிலேட்டர் அப்படியே வாசல்லே போட்டுட்டு காயின் எடுத்துகிட்டு வந்தோம். கல்லெல்லாம் நமக்கு தேவையில்லை. எப்படியோ நம்ம வெப்பனை போட்டு சுட போகிறதில்ல. கிராண்ட்பா இங்கே இருக்கணும் இல்லை அப்படி இங்கே போட்டுட்டு காயின் எடுத்துகிட்டு போயிடலாம். டக்குன்னு போய் ஒரு டிக்கெட்டை வாங்கி சீக்கிரமாக அந்த ட்ரெயினை ஓப்பன் பண்ணி கிராண்ட்பா நல்ல வேலை கிட்ட போகும்போது சுடலை. இந்த கதவு பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம். நல்ல வேலை கிராண்ட்பா சுடலைங்க, இல்லைன்னா நம்ம செத்தோம். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம இப்போ இன்னைக்கு இந்த கார் பின்னாடி ஒழிஞ்சிப்போம். கிராண்ட்பா வேறு மேலேருந்து இப்போ தான் கீழேருந்து இப்போ தான் மேலே வந்துருக்கா. கரெக்டாக நம்ம போகணும். நல்ல வேலை அவன் பக்கத்தில் போனாலும் துப்பாக்கி எடுத்து சுடலை, இல்லை பொட்டுட்டு போட்டிருப்பான். கிராண்ட்பா எங்கே இருக்கான்னு வேறு தெரில. மேலே போயிருப்பான். நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே போயிட்டு டிக்கெட் வாங்கி காயின் போடுவோம். இதான் சான்ஸ். அவள் மேலே தானே போயிருக்கா. நம்ம அதுக்குள்ளே எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து இந்த படிக்கட்டில் போட்டுடலாம். இந்த காயினை மட்டும் இப்போதைக்கே வாங்கி டிக்கெட்டை வந்து அதுக்கிட்டே கொடுத்துடலாம். அப்படி டிக்கெட்டு ஐயோ மொட்டை இங்கே போகிறாங்க. நல்ல வேலை போடா இங்கே ஒழிச்சு வேணாம் போடா மேலே போடா. அல்லா மேலே போக ஐயோ, நம்ம சீக்கிரமேட்டு மொட்டை நல்லா கீழே இருக்காங்க. நல்ல வேலை நம்ம பார்க்கல. நம்ம மேலே போய்ட்டு ஏதாச்சும் ட்ரெயின் கீ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்ச் பாக்ஸ் எடுக்கலாம். அடுத்து இங்கே நின்று வெயிட் பண்ணலாம் மொட்டையும் வரானா இல்லையான்னு. ஏன்னா அவன் வந்தாலும் வருவான். அதனால் கண்டிப்பாக அவன் மேலே தான் போவான். அங்கே போய் ஒளிடா அல்லா அங்கே போய் ஒளி. நம்ம வந்து இங்கே ஒழிஞ்சிக்கலாம். இப்படி இங்கே ஒழிஞ்சு எட்டி பார்க்கலாம். நம்ம மொட்டை வராங்க எட்டி பார்க்கலாம். ஐயோ மொட்டை வராங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம தப்பிச்சோம். அப்படியே இது வழியாக போயிடலாம். சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான். இதை வந்து படிக்கட்டுலேயே போட்டுட்டு நம்ம போய் ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு வரலாம். இல்லைன்னா மொட்டையை அங்கிட்டு தான் போயிட்டு இருப்பான். ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் கீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தது. இன்னும் மொட்டை வரான். போடி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, நான் தப்பிச்சிட்டேன். நல்ல வேலை இந்த மொட்டை வர இடையில வந்து புகுந்தேன். அதனால் நம்ம இது வழியாக போவோம். ஒருவேளை இது வழியாக வந்துட்டானா சரி எட்டி பார்த்துட்டே போவோம். மொட்டை இங்கே போயிருக்காம்மா வரானா. மொட்டையை மாடிக்கிறாங்க போகிறான். நல்ல வேலை இதான் சான்ஸ். எல்லாத்தையும் எடுத்து படிக்கட்டில் போட்டு நம்ம எஸ்கேப் பண்ணிடுவேன். நம்ம ஆக்சிலேட்டர் எடுத்து படிக்கட்டில் போட்டுடலாம். மொட்டையை மேலே தான் போயிருக்கான். இதான் சான்ஸு. நம்ம சீக்கிரமாக படிக்கட்டில் போட்டு ட்ரெயின் கீயை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். போடா நம்ம ட்ரெயின் கீ மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் அவ்வளோதாக நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். நம்ம ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் கீ எடுத்துகிட்டு கீழே போய் கதவு சாத்திக்கலாம். நம்ம ஃபாஸ்ட்டாக கீழே போய் ஃபஸ்ட்டு ட்ரெயின் கீயை செட் பண்ணிடலாம். அடுத்து ட்ரெயின் கீயை செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரெயின்குள்ளே போகலாம்.
இது வேறு இன்னும் திறந்துல. பேசாமல் நம்ம போய் சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். போய் சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வா போ. நம்ம சுவிட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். மொட்டையும் வேறு மேலே தான் இருக்கான். நம்ம சீக்கிரமாக போகணும், இல்லைன்னா மொட்டையும் வந்துடும். இங்கே தான் இருக்குது சுவிட்ச் பாக்ஸ். நல்ல வேலை நம்ம எல்லாத்தையும் படிக்கட்டில் போட்டனால அங்கே போய் எடுக்க தேவையில்லை. படிக்கட்டில் இந்த எடுத்துக்கலாம். நம்ம இப்போ போய் சுவிட்ச் பாக்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அது நேரம் திறந்து விட்டுருக்கோம். அப்படியே ட்ரெயின் கீயை கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுவிட்ச் பாக்ஸை நம்ம போய் கனெக்ட் பண்ணலாம். 3 தீ போட்டு விடலாம். அடுத்து இப்போ போய் ட்ரெயின் கீயை போய் செட் பண்ணலாம். ட்ரெயின் கீ இங்கே தானே போட்டேன். நல்ல வேலைங்க, இது மட்டும் ஏறி நின்றுச்சு. நம்ம ட்ரெயின் கீ கிடைக்காமலே போயிருக்கோம். இது வழியாக போயிட்டு இங்கே செட் பண்ணி விடுதா. இன்னும் நம்மளுக்கு ஆக்சிலேட்டர் மட்டும் தான். அதனால் ஃபஸ்ட்டு டோரை சாத்திக்கலாம். அப்புறமேட்டு வந்து சாத்துறதுக்கு ரொம்ப லேட்டாக. இது இல்லைடா, அல்லா இதுடா, இதுடா. போ. அடுத்து இது வழியாக டக்குன்னு ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு வந்துடலாம். கண்டிப்பாக மொட்டையை வரமாட்டான் தான் நினைக்கிறேன். வந்தானா அவ்வளோதான். வரல, எடுத்து பார்ப்போம். நல்ல வேலை வரல. சீக்கிரம் ஆக்சிலேட்டர் எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்பாடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆக்சிலேட்டர் மட்டும் செட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலாம். மொட்டையா இப்போ வாடா. ஐயோ, கடைசி நேரத்தில் தான் இப்படி கை தவறி போகுமா? இப்போ கதவு சாத்திட்டு நம்ம ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டாம். நம்ம ஃபஸ்ட்டு ரிவேஸ் எடுத்துட்டு அப்படியே போய் அந்த இதை முட்டி தள்ளணும், உடச்சி அப்படியே போயிட வேண்டாம். பாய் மொட்டையா, நான் போயிட்டு வரேன். ஏய், நீ அடுத்த தடவை வாடா. ஹார்ட் மூல அடுத்த தடவை வாடா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இந்த தடவை ஒன்று நான் வச்சு செஞ்சுட்டேன். உங்கள் 2 பேர்த்தையும் நான் சும்மா விட மாட்டேன். ஹார்ட் மூல வந்து வச்சுக்கிறேன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.